எபிசோட் 10. சில நேரங்களில் அனைவரின் மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படித்தான் இப்போது இருந்தது. பாண்டிய அரசர் மச்சநாத பாண்டியனின் மனதுக்குள் பாண்டிய அரசை எப்படி காப்பாற்றுவது, மகளின் எதிர்காலம் என்ன, ஆண் வாரிசு இல்லாத சூழ்நிலையில் தாம் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும், அது பிறரை பாதிக்காது பாண்டிய நாட்டை காத்திட வேண்டுமே, முடிந்தவரை போரை தவிர்க்க வேண்டும், அதற்கு என்ன செய்வது? இப்படி பலவிதமான கேள்விகளோடு அவர் மனநிலை இருந்தது. அதே நேரத்தில் எத்தனை நாட்களுக்கு பேரரசுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு அடங்கி இருப்பது, ஒரு சுதந்திர நாடாக எப்படி உருவெடுப்பது, அதற்கான காலம் கனியட்டும் என்று காத்திருப்பதா, அல்லது காலத்தை நாமே கனிய வைப்பது சிறந்ததா என்று புறமலை நாட்டின் அரசன் மகேந்திரவர்மன் நினைத்து கொண்டிருந்தார். மறுபுறம் தனது செயல் எந்த வகையிலும் பாண்டிய நாட்டின் எதிர்காலத்தையும் தன் தந்தையின் மனதை புண்படுத்துவதோ எதிர்வினையாகவோ ஏதேனும் விளையும்படி இருந்துவிடக்கூடாது. தனது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு சிற்றரசரை மணந்து கொண்டு பாண்டிய நாட்டிலேயே தங்கியிருந்து தந்தைக்கு பின் பாண்டிய நாட்டை ஆளவா, இல்லை வேறு ஒரு பேரரசின் இளவரசனை மணந்து கொண்டு அந்த நாட்டின் கட்டுப்பாட்டிற்குள் பாண்டிய நாட்டை கொண்டு வந்துவிட்டால், இல்லை என்ன செய்வது? இப்படி ஒரு கொதிநிலையில்தான் கார்குழலியின் மனமும் இருந்தது. கானாட்டின் அரசன் ராஜசிம்மனது மனமும் இதே போன்ற மனநிலையில்தான் இருந்தது. இதுவரை நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது வளமான நாட்டில் நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புறமலை நாட்டின் அரசன் மகேந்திரவர்மன் கைகோர்க்கலாம் என்று அழைக்கிறான். அப்படி கைகோர்த்தால் பாண்டிய நாட்டிலிருந்து விடுதலை கிடைக்குமா, அல்லது போரில் தோற்று மீண்டும் அடிமைப்படுவோமா, இல்லை கைகோர்க்க அழைத்த அவனது மனநிலை மாறி அவன் கானாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் எது சரி? அவனிச்சிம்மன் அவர்களோடு சேர வேண்டும் என்று முழுமனதாக சொல்கிறான். அது சரியாக இருக்குமா? அமைச்சர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். என்ன முடிவெடுப்பது? எது சரியாக இருக்கும்? இருவரும் சேர்ந்து பாண்டிய நாட்டை எதிர்த்தால் தெற்கே இருந்த இலங்கை வேந்தனும் வடக்கே இருந்த சோழவேந்தனும் நெருக்கடி கொடுத்தால் என்ன செய்வது? இப்படி பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார். ராஜசிம்மன் மீண்டும் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் அவனிச்சிம்மனும் படைத்தளபதியும் பிரதம அமைச்சர் மட்டும் கலந்து கொண்டார்கள். ராஜசிம்மன் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் மீண்டும் நான் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தந்தையே, எனது முடிவில் மாற்றமில்லை. சுதந்திரம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு குறுநில மன்னர்களும் அடைய விரும்புவதுதான். அப்படி பெற்றால் மட்டுமே சிற்றரசுகள் பேரரசாக மாற முடியும். இல்லையெனில் அவர்களது நிலைமையில் என்றுமே மாற்றம் இருக்காது. வாழையடி வாழையாக குறுநில மன்னர்களாகவோ அல்லது சிற்றரசராகவோ இருக்க வேண்டியதுதான். அரசே, இளவரசனின் கூற்றுதான் எனது கூற்றும் என்று எளிமையாக தனது பதிலை படைத்தளபதி கூறினார். அமைச்சர்களே, தங்களது கருத்துக்களை நான் அறிந்து கொள்ள விழைகிறேன். அரசே, சுதந்திர தாகம் என்பது இருக்க வேண்டியதுதான். அதில் மாற்று கருத்திற்கு இடமே இல்லை. அதே நேரத்தில் நமது வலிமையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தந்தையே, நமது வலிமையை கருத்தில் கொள்ள வேண்டியது கண்டிப்பாக அவசியம்தான். புறமலை நாட்டு மன்னன் நமக்கு உதவுகிறேன் என்று கைகளை நீட்டும் போது பற்றி கொண்டு முன்னேறுவது சரி என்று எனக்கு தோன்றுகிறது. தனிமரம் தோப்பாகாது என்பது போல் ஒரு கை ஓசை தராது என்பது உண்மை. அதனால் கை கோர்த்து போராடினால் கண்டிப்பாக வெற்றி நமக்குத்தான். இளவரசரே, தாங்கள் சொல்வதும் மிகவும் சரிதான். எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. வெற்றியை எப்படி இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள்? இருவருமே சுதந்திரத்தை எதிர்பார்த்து போராட்ட களத்தில் குதிப்பவர்கள். அரசே, எனது கேள்வி சரிதானே? செஞ்சுடையானே, நீங்கள் கேட்பது மிகவும் சரி. இதற்கான பதில் என்ன அவனிச்சிம்மா? தந்தையே, இரு நாடுகளும் சுதந்திரமான நாடுகளாக உருவாகும். இருவரும் பாண்டிய நாட்டை சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். சரியான யோசனை அவனிச்சிம்மா. அமைச்சரே, இந்த பங்கீட்டில் ஏதும் பிரச்சனைகள் உருவாகுமோ? தந்தையே, இந்த பங்கீட்டில் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பே இல்லை. இதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னரே போரை ஆரம்பிக்க வேண்டும். இதில் ஏதும் சிக்கல்கள் உருவாகுமா? அரசே, மனித மனங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. புறமலை நாட்டு மன்னன் மகேந்திரவர்மன் பாண்டிய நாட்டை வெற்றி கொண்ட பிறகு நம்மை அடிமையாக நடத்தினால், தோல்வியடைந்த பாண்டிய நாட்டு படைகள் அவர்களோடு சேர்ந்து கொண்டால் நமது நிலை என்னவாகும்? அப்பா, இது நல்ல ஒரு முயற்சியை கெடுப்பதற்கான குதர்க்கமான யோசிக்கும் யோசனை. எனக்கு அப்படி தோன்றவில்லை அவனிச்சிம்மா. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனது இந்த கேள்விக்கு உனது பதில் என்ன? ஒருவேளை நாம் வெற்றி பெற்றுவிட்டோம், நாம் ஏன் ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டை ஆளக்கூடாது? புறமலை நாட்டு மகேந்திரவர்மன் நமக்கு கப்பம் கட்டி நமக்கு அடங்கி இருக்கட்டுமே. ஆமப்பா, வெகு நல்ல யோசனைதான்.
இதே நல்ல யோசனை அவர்களுக்கும் தோன்றலாம் அல்லவா? கண்டிப்பாக தோன்றும் அப்பா. அதற்காகத்தானே ஒப்பந்தமிட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அமைச்சரே, இந்த யோசனை சரிதானா? உங்களது கருத்து என்ன? சரிதான் அரசே. ஒப்பந்தத்தை மீறாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. சரி அமைச்சரே, நமக்கு சம்மதம் என்பதை அங்கு சென்று தெரிவிப்பவர் யார்? ஒரு தூதுவரிடம் ஓலை கொடுத்து அனுப்புவோம் அரசே. தந்தையே, வேண்டாம். நானோ அல்லது படைத்தளபதியோ செல்ல வேண்டும். சென்று திரும்பும் போது நமக்கு சாதக பாதகமான விஷயங்களையும் வழி நெடுக இருப்பவற்றையும் புறமலை நாட்டில் நிலை என்ன என்பதையும் அறிந்து கொள்ள அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆனால் அரசே, இது போன்ற விஷயங்களுக்கு இளவரசரோ படைத்தளபதியோ செல்வது வழக்கமில்லையே. எது வழக்கமோ அதையே பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயமில்லை அப்பா. ரகசியமான இது போன்ற விஷயங்களை தூதுவனிடம் கொடுத்து அனுப்புவது நல்லதல்ல. அரசே, ரகசியமான விஷயங்களை எடுத்து செல்ல இளவரசரோ படைத்தளபதியோ செல்கிறார்கள் என்றால் அதுதானே மற்றவர்களின் மனதில் சந்தேகத்தை விளைவிக்கும். அமைச்சர் சொல்வதும் உண்மைதான். அரசே, இது உண்மையாக இருந்தாலும் இது போன்ற விஷயங்களுக்கு இளவரசரோ அல்லது நானோ செல்வதுதான் மிகவும் சரியாக இருக்கும். தளபதி சொன்னார். உங்களின் வாதம் சரியானதாகவே எனக்கு தோன்றுகிறது. சரி, யார் செல்கிறீர்கள்? அவனிச்சிம்மா, நீ போகிறாயா? இல்லை தளபதியாரே, நீங்கள் செல்கிறீர்களா? அப்பா, நானே செல்கிறேன். போகும் வழி எங்கும் காடு. காட்டில் கள்வர்களின் ஆதிக்கம் என்ன, வேடுவர்களின் ராஜ்யம் மற்றும் அவர்களின் நிலை என்ன, யாருக்கு சாதகமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல புறமலை நாட்டில் மகேந்திரவர்மன் எப்படி செயல்படவிருக்கிறான் என்பதை கண்டறிய வேண்டும். சரி அவனிச்சிம்மா, நீ எப்போது புறப்படுகிறாய்? நல்ல விஷயத்தை தொடங்க நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா அப்பா? உடனே புறப்படுகிறேன். சரி, யாரங்கே? ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வாருங்கள். உத்தரவு அரசே. இதோ இந்த ஓலையை பத்திரப்படுத்திக் கொள். உடன் சில வீரர்களையும் அழைத்துச் செல். வேண்டாம் தந்தையே, வீரர்களை அழைத்துச் சென்றால்தான் தேவையில்லாத சந்தேகம் உருவாகும். ஆகையால் நான் மட்டும் செல்கிறேன். சரி அவனிச்சிம்மா, நீ சொல்வதும் சரிதான். கானகத்தின் வழியே செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புரிந்ததா? சரி அப்பா, வருகிறேன். சென்று வா அவனிச்சிம்மா. தந்தையிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ஓலையை தனது இடையில் பத்திரப்படுத்திக் கொண்டு புறமலை நாட்டை நோக்கி புறப்பட்டான் அவனிச்சிம்மன். புறமலை நாட்டில் போரை எப்படி தொடங்குவது? ராஜசிம்மனின் உதவிக்கரம் கிடைக்குமா? ஒருவேளை அவன் பாண்டியனிடம் தன்னை பற்றி கூறிவிட்டால் பாண்டியனுக்கு என் மேல் கோபம் வந்து விடுமே. அப்படி வந்து நம் மீது போர் தொடுத்தால் என்ன செய்வது? தனக்கு உதவ யார் இருக்கிறார்கள்? இந்த முடிவிலிருந்து பின்வாங்கி விடலாமா? முடிவுகளை ஆராயாமல் இறங்கிவிட்டோமே. இல்லை இல்லை, கனவுகள் நிறைவேற இது போன்ற கஷ்டங்களை கடந்து தான் வந்தாக வேண்டும். இதற்கெல்லாம் பயந்தால் புறமலை நாடு எப்படி பேரரசாக உருவெடுக்கும்? ஆகையால் பயத்தை புறந்தள்ளி செயலில் இறங்க வேண்டும். கண்டிப்பாக வெற்றி கிட்டும் என்று தனது கனவுகளை நிறைவேற்றுவது குறித்த பலவிதமான மனப்போராட்டங்களுக்கு தானே கேள்வியும் பதிலுமாக இருந்து இறுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற முடிவுக்கு வந்திருந்தான் மகேந்திரவர்மன். ஸ்டோரி நெஸ்ட் FM-ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.